தமிழக வெற்றிக்கழக அரசுல ஒரு முக்கியமான ஒரு நபராக சுமார் ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெறும் ஒரு பிராமணர் அப்படிங்கிறதன் அடிப்படையில் ரொம்பவே கூர்ந்து கவனிக்கப்பட்டவர் அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் அவர்கள். யார் இவர்? இவர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மயிலாப்பூர் தொகுதி எம்எல்ஏ வெங்கட்ராமன் தான் வந்திருக்காரு. வெங்கட்ராமன் 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 தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஸ்டார் தொகுதியாக, தலைநகரத்தினுடைய ஒரு ஸ்டார் தொகுதியாக இருக்கிற மயிலாப்பூர் தொகுதி வேட்பாளராக கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்ட ஒருவர் பி வெங்கட்ரமணன் அவர்கள். அவர் ரொம்பவே பரிச்சயம் இல்லாத ஒருத்தராக இருந்திருந்தாலும் கூட, நான் முன்னாடியே சொன்னது போல ஒரு ஸ்டார் தொகுதியினுடைய கேண்டிடேட்டாக, அதுவும் அந்த தொகுதியில எதிராக நிற்பவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவினுடைய வேட்பாளராக தா வேலு அவர்கள் நிற்கிறார். ஒரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் தான். இந்த பக்கம் பார்த்தா அதிமுக கூட்டணி சார்பில் பாஜகவை சேர்ந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரொம்பவே எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தர். அதுவும் இல்லாமல் மயிலாப்பூர் தொகுதி அப்படிங்கும் பொழுது அவருக்கு ஒரு சாதகமான சூழல் இருக்கலாம் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்ட சுச்சுவேஷன். இப்படியாக இருவரும் முக்கியமான ஒரு பெரிய வேட்பாளர்களை எதிர்த்து நின்றவர் தான் இந்த வெங்கட்ரமணன் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு டஃப் காம்படிஷன் நிலவர அந்த தொகுதியில் அவர்களை இருவரையும் தோற்கடிச்சு ஒரு 70,070 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதன் மூலம் ரொம்பவே கவனிக்கப்படுகிற ஒருத்தராக அவர் மாறியிருந்தார். குறிப்பாக அந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் திமுகவை சேர்ந்த மயிலை தா வேலு அவர்களை விட 28,972 வாக்குகள் அதிகம் பெற்று அவர் வெற்றி பெற்றார். இப்படியாக ஒரு வெற்றியின் மூலம் இன்னும் நன்கு பரிச்சயமாக அறியப்பட்ட வெங்கட்ரமணன் அவர்கள் அதன் பின்பாக தாவேக பெரும்பான்மை பெற்று ஆட்சியை அமைக்கிறாங்க. அதாவது திமுக கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு சேர்ந்து பெரும்பான்மையை நிரூபித்து ஒரு ஆட்சி அமைக்கிற சுச்சுவேஷன் வருது, அவங்க ஆதரவு கிடைக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால அந்த ஆட்சி அமைக்கும் போது முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது அவரோடு கூடவே சேர்ந்து ஒரு 9 பேர் முதற்கட்ட அளவில் அமைச்சர்களாக பதவியேற்கிறாங்க. அப்படி முதற்கட்ட அந்த அமைச்சர்கள் பட்டியலில் இடம் பெற்றதன் மூலம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவராக கருதப்படுகிறார் பி வெங்கட்ரமணன் அவர்கள். பி வெங்கட்ரமணன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதலாட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்புகளை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகின்றேன். அமைச்சரவையில் இடம்பெறுகிற முதல் பிராமணர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டேக்லைன் இருக்கு இல்லையா, முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா, டாபிக், அதன் கீழே தான் அவர் ரொம்பவே கூர்ந்து கவனிக்கப்பட்டார். காரணம் என்னன்னா, இப்போ இதற்கு முன்னதாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பிராமணராக இருந்தாலும் கூட அவர் ஒரு முதல்வராக ஆட்சியை எடுத்து நடத்தி இருக்கிறார். அவருடைய ஆட்சியிலும் கூட, அவருடைய அரசிலும் கூட அமைச்சரவையில் ஒரு பிராமணருக்கு இடம் கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரியான சினாரியோ தான் இருந்தது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு முன்பாக தான் தமிழக அமைச்சரவையில் ஒரு பிராமணர் அப்படின்றவர் இடம் பெற்றிருந்த சுச்சுவேஷனில் அதுக்கப்புறம் திமுக அதிமுகவினுடைய ஆட்சி எதுலேயுமே பிரதானமாக ஆண்ட இந்த இருவரும் கட்சிகள்லேயே அமைச்சரவையில் பிராமணர் இடம்பெறாமல் இருந்தார் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்த நிலையை மாற்றி இவருக்கு அமைச்சரவையில், அதுவும் முதற்கட்ட அமைச்சரவையில் இடமளிக்கப்பட்டது ரொம்பவே கூர்ந்து கவனிக்கப்பட்டது. இதற்கு பின்பாக அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட இந்த முதல் கட்டமாக இவர் அறிவிக்கப்பட்டதன் மூலமாக இவர் முதலாவதாக கவனிக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான்
நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கிற தகவல். சரி, இதற்கு முன்னதாக இவருக்கும் தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கிறார், அவருக்கும் எந்த காலகட்டத்திலிருந்து ஒரு பழக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கு? இவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒருத்தராக விஜய் அவர்களோடு பயணித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, முன்னதாக ஒரு 2000வது ஆண்டுல இருந்தே வந்து விஜய் அவர்களோடு இவர் பயணித்து வருகிறார் அப்படின்றது தகவலாக இருக்கு. அவருடைய முக்கியமான அப்போதிலிருந்தே விஜய் அவர்களினுடைய முக்கியமான அரசியல் நகர்வுகள், அவர் எடுக்கிற அரசியல் சார்ந்த முடிவுகள் இப்படிங்கிறதுல எல்லாம் வந்து இவருடைய பங்கும் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தகவலாக இருக்கு. இவர் அதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கிறார், என்ன ஏது, இவருடைய ஆக்குபேஷன் என்னவாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை வணிகவியல் பட்டம் முடிச்சிருக்கிறாரு. அதுவே பெங்களூரு பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பு முடிச்சிருக்கிறாரு. பெரியார் பல்கலைக்கழகத்தில் முதுகலை வணிக மேலாண்மை பட்டம் முடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் முடித்ததோடு இல்லாமல் சைதாப்பேட்டை, தமிழ்நாடு சைதாப்பேட்டை வழக்கறிஞர் சங்கத்தில் அவர் வந்து வழக்கறிஞராகவும் பணியாற்றி இருந்திருக்கிறாரு. மொத்தத்தில் ஒரு பிரதானமாக ஒரு வழக்கறிஞராகவும் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தகவலாக இருக்கு. இப்படியாக தனக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்கிற வெங்கட்ரமணன் அவர்கள் விஜய் அவர்களினுடைய முக்கியமான காலகட்டங்களில் அவரோடு உடன் பயணித்து தோளோடு தோள் கொடுத்து பல்வேறு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் கட்டங்களிலெல்லாம் உடன் இருந்து அவருக்கு உதவியதன் காரணமாக அவருடைய உதவியை, அவருடைய நட்பை மெச்சும் விதமாக விஜய் அவர்கள் வந்து 2024 தாவேகா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியில பொருளாளராக இவருக்கு பதவி வழங்கி அவருடைய நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். பொருளாளராக அவர் கட்சியில் இருந்தாலும் கூட சில அக்கேஷன்ஸ்ல எல்லாம் அவர் கவனிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் அவர் பெரிதாக கவனிக்கப்படாத சுச்சுவேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. சில கூட்டங்களுக்கெல்லாம், ஒரு கட்சி சார்ந்த நிகழ்வுகளுக்கு விஜய் அவர்கள் வருகிற நிகழ்வுகளுக்கு போகும் பொழுதெல்லாம் இவருக்கே அனுமதியெல்லாம் மறுக்கப்பட்டதன் மூலமாக இவர் தொடர்பான நியூஸ்லாம் கொஞ்சம் சென்சேஷனலாக போச்சு. பட் அப்படியாப்பட்ட நிலையிலிருந்து தற்போது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போர்ட்ஃபோலியோக்கு அவர் மாறி இருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இருந்த சுச்சுவேஷனில் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆனால் அதை தாண்டி வெளியில் தெரியாமல் இருந்தார் அப்படின்னு ஒரு பார்வை இருந்தாலும் கூட அவருடைய திறமை, அவருடைய செயல்பாடு இதெல்லாம் பார்த்து 2026 தேர்தலில் அவருக்கு வந்து மயிலாப்பூர் தொகுதியை கொடுக்கிறாரு கட்சியினுடைய தலைவரான விஜய் அவர்கள். அந்த வாய்ப்பை ரொம்பவே நன்றாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு வெங்கட்ரமணன் அவர்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இதில் தேர்தலுக்கு முன்பாக எதிர்கட்சியினர் இவர் மேலே நிறைய சர்ச்சைகள், அவதூறுகள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து பரப்பியிருந்தாங்க. அண்ட் இவர் வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலேயே வந்து இவர் பாஜகவோடு நெருங்கிய தொடர்பில் இருப்பவர், இவர் மூலமாகவே வந்து இப்போ பாஜக வந்து விஜய் அவர்களை வந்து ஆட்டுவிக்கிறது, பயணிக்கிறது, பாஜகவோடு தொடர்பில் இருக்கிறார், அதை பண்ணுறார், இதை பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இவர் மீது வந்து ஒரு பார்வையை கட்டமைச்சாங்க. அதன் மூலமாக அவருக்கு தோல்வியை கொடுத்துடணும் அப்படிங்கிறது எதிர்கட்சியான திமுக செய்த ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பு பிரச்சார பயணங்கள்ல. ஆனால் அதையெல்லாம் முறியடிச்சு வெற்றியை அடைஞ்சிருக்கிறாரு வெங்கட்ரமணன் அவர்கள். அண்ட் மோரோவர் அவருடைய ஒரு குடும்ப விவகாரம் தொடர்பாக இப்போ அவர் மீது அவருடைய மனைவி வந்து ஒரு வழக்கு புகார் கொடுத்துருந்தாங்க. அந்த புகார், அவருடைய குடும்ப விவகாரத்தை கூட இங்கே அரசியலில் ரொம்பவே ஒரு லோ லெவல் அரசியலாக செய்து பார்த்தது திமுக. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து வெற்றியை அடைஞ்சார். அவருக்கு மயிலாப்பூர் தொகுதி மக்கள் வெற்றியை தேடி தந்தனர் அப்படிங்கிறதன் மூலமாகவே இதில் வந்து திமுகவினுடைய சூழ்ச்சிகள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது, இவர் வந்து உண்மையிலே எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்ட வெற்றியின் மூலமாக நாம் புரிஞ்சிக்க முடியுது. இப்படியாக தன்னுடைய வெற்றியை வந்து பல தடைகளை தாண்டி அச்சீவ் பண்ண வெங்கட்ரமணன் அவர்கள், நான் முன்னாடியே சொன்னது போல் அந்த முதற்கட்ட அமைச்சரவையில் இடம்பெற்று அவருக்கு வந்து தற்போது அமைச்சர் பதவி, அவருக்கான துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏற்கனவே வந்து முதலாவதாக பள்ளிக்கல்வித்துறை ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அத்தகைய பேச்சுக்கள்லாம் அரசியல் வட்டாரத்தில் எழுந்தது. இந்த ஒரு
முதற்கட்டமாக ஒரு அசம்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்று வெளியாகும். அந்த மாதிரி ஊடகங்களில் பேசப்படும், அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும். அப்படி பார்க்கப்படும் பொழுது அவருக்கு பள்ளி கல்வித்துறை கொடுக்கப்படலாம் அப்படின்னு வந்து பேச்சுக்கள் எழுந்தது. அதே நேரம் அப்படி அது உண்மையாகும் பட்சத்தில் அதற்கு பெரிய எதிர்ப்புகள் கிளம்பும் சூழலும் இருந்தது. காரணம் என்னன்னா, இங்கே பாஜக வந்து தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை, இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு பணம் வழங்காதது, பிஎம் ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவது, இந்த மாதிரியான சில விஷயங்களை பாஜக தமிழ்நாட்டில் புகுத்த பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு சினாரியோ தென்பட்டுக்கிட்டு இருந்த சுச்சுவேஷனில் அப்படியாப்பட்ட பள்ளி கல்வித்துறையை தூக்கி ஒரு பிராமணர் கையில் கொடுப்பதா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சைகளும் எழுந்தது. இதையெல்லாம் கன்சிடர் பண்ணதுனாலையோ என்னவோ முதல்வர் விஜய் அவர்கள் அவருக்கு பள்ளி கல்வித்துறையை ஒதுக்கலை. தற்போது அவர் வந்து குடிமைப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பணியாற்றிட்டு இருக்கிறார். இப்படியாக பல்வேறு தடைகள், பல்வேறு சூழ்ச்சிகள் தன்னை சுற்றி கட்டமைக்கப்பட்டாலும் கூட அதையெல்லாம் தாண்டி தற்போது ஒரு அமைச்சராக தன் துறை சார்ந்த பல்வேறு பணிகளை ரொம்ப சீரிய முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒருத்தராக வெங்கட்ரமணன் அவர்கள் தற்போது விளங்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவருடைய தொகுதி மக்களும் கூட நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க முடியுது. தற்போது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற உணவு மற்றும் குடிமைப் பொருட்கள் வழங்கல் துறையில் ஒரு முக்கியமான நகர்வுகளை அவர் அமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்பாக என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அவருடைய சீரிய நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிற அதில் பார்க்கும் பொழுது பல மாதங்களாக வழங்கப்படாமல் இருந்த ரேஷன் கார்டுகள் வந்து இவருடைய துறையில் தற்போது வழங்கப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. இதனால் ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்தும் கிடைக்கப்பெறாமல் இருந்த பல்வேறு குடும்பங்கள் தற்போது இதனால் பயனடைஞ்சிக்கிட்டு வராங்க. இன்னும் ஃபர்தராக அதனுடைய பணிகள் தொடங்கப்பட்டு முதல்வர் விஜய் அவர்களே அந்த கார்டுகள் எல்லாம் கொடுத்த நம்ம செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த பணிகள் தொடங்கப்பட்டு அது ரொம்பவே ஒரு நல்ல முறையில் தொடங்கப்பட்ட எல்லாருக்கும் ரேஷன் கார்டுகள், புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதன் மூலமாக பல நாட்களாக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குடும்ப அட்டைகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. அண்ட் அதை தாண்டி இந்த ரேஷன் பொருள்கள் கடத்தலாக இருக்கட்டும், அல்லது ரேஷன் பொருள்கள் தரமற்ற முறையில் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்திலையா இருக்கட்டும், நீங்கள் தாராளமாக புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் எண் கொடுத்து அதன் மூலமாக மக்கள் ஈஸியாக வந்து துறையையும் துறை சார்ந்த அதிகாரிகளையும் அரசையும் இந்த விவகாரத்தில் அணுகி தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேட்வே ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிறது. அண்ட் மோரோவர் இந்த துறை சார்ந்து மத்திய அரசுகிட்டிருந்து கிடைக்க வேண்டிய மானியங்களை உடனடியாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே மத்திய அமைச்சரை நேர்லேயே சந்தித்து இப்போ அவங்க வந்து இது தொடர்பான கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சிருக்கிறாங்க, வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியாக தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பில் ரொம்பவே கீனாக, ரொம்பவே கவனமாக செயல்பட்டு வருகிறார் வெங்கட்ரமணன் அவர்கள் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க முடியுது. ஆக மொத்தத்தில் தனக்கு வந்த பல்வேறு தடைகள், விமர்சனங்கள், அவதூறுகள் இதையெல்லாம் தாண்டி, அதையெல்லாம் உடைச்செறிஞ்சு அந்த தடைகளை தாண்டி ஒரு அமைச்சராக இன்று உருவெடுத்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த துறையின் கீழே இருக்கிற பணிகளை ரொம்பவே சீரிய முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அமைச்சர் வெங்கட்ரமணன் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். அவருடைய பணி மென்மேலும் சிறக்கட்டும் அப்படின்னு தெரிவித்து இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம். நன்றி.